நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை குருமாம்பேட்டையைச் சேர்ந்த பிரபல ரவுடியை மேட்டுப்பாளையம் போலீசார் குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர். புதுவையில் ரவுடிகள் அராஜகம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அரசியல்வாதிகள், வியாபாரிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் ரவுடிகளை ஒடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கும்படி முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார். இதனையடுத்து மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் குண்டர் சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதன்படி உதவி ஆய்வாளர்கள் மனோஜ், குமரவேல் ஆகியோர் ரோந்து சென்றபோது மேட்டுப்பாளையத்தில் பதுங்கியிருந்த குருமாம்பேட்டையைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பவரை போலீசார் பிடித்து நடத்திய விசாரணையில் அவர் சமூக விரோத செயல்களில் ஈடுபட பதுங்கியிருந்ததும், அவர் மீது 3 கொலை வழக்கு, கஞ்சா கடத்தல், ஆள் கடத்தல், அடிதடி, கொலை முயற்சி, மாமூல் கேட்டு மிரட்டல் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதும் தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிந்து ஜெகநாதனை கைது செய்த போலீசார் அவரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் தீபக்குமாருக்கு பரிந்துரை செய்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி ஜெகநாதன் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுவையில் கடலோர பகுதி பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் வடக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மீனவ கிராம பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் கண்காணிப்பாளர் ராமராஜு தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் கடல் மார்க்கமாக தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக உளவு பிரிவு எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து கடலோர மாவட்டங்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. அதுபோன்று புதுவை கடற்கரையோர பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் வடக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மீனவர் கிராம பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சோலைநகர், வைத்திகுப்பம், குருசுக்குப்பம், வம்பாக்கிரப்பாளையம், வீராம்பட்டினம் மீனவ கிராமங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் ராமராஜு பங்கேற்று கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசுகையில், கடலோர பகுதிகளில் சந்தேகப்படும் நபர்கள் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். கடலில் மீன்பிடிக்கும் போது சந்தேகப்படும் வகையில் யாராவது பயணம் மேற்கொண்டால் காலதாமதம் இல்லாமல் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், பாதுகாப்பை பலப்படுத்த போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கூட்டத்தில் ஆய்வாளர்கள் ரங்கநாதன், வீரவல்லவன், அங்கப்பன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் வரி செலுத்தாமல் நிலுவை வைத்திருந்த மருத்துவமனை ஊழியரின் காரை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். புதுவை பாரதி தெருவில் ESI குடியிருப்பில் வசித்து வரும் ESI மருத்துவமனை ஊழியர் ராஜாராமன் என்பவர் தான் வசித்து வரும் வீட்டிற்கு வாடகை வரி, மின்கட்டணம் ஆகியவற்றை முறைப்படி செலுத்தாமல் 1,08,000 ரூபாய் நிலுவை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இது பற்றி நலத்துறை சார்பில் அவருக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. எனினும் ராஜாராமன் அந்த பணத்தை செலுத்தாததால் அலட்சியமாக இருந்ததைத் தொடர்ந்து தாசில்தார் ரமேஷ் தலைமையிலான வருவாய் அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்று ராஜாராமன் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது காரை பறிமுதல் செய்தனர். இந்த அதிரடி நடவடிக்கையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திரு ஜி ராஜாராம் எக்ஸ் பார்மசிஸ்ட், அதாவது ESI கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவர் வந்து பார்மசிஸ்டா இருந்திருக்காரு. அவர் வந்து 1988 இருந்து 99 வரைக்கும் 10 ஆண்டுகளாக ESI கவர்மெண்ட் டைப் C குவார்டர்ஸ்ல வந்துட்டு குடியிருந்தாரு. குடியிருந்ததுக்கான வாடகையும் அல்ல கரண்ட் பில்லும் அவர் வந்து 10 ஆண்டுகளாக செலுத்தாம இருந்தாரு. பிற்பாடு அவர் ரிட்டையர் ஆகிட்டு அவர் சொந்த வீட்டுக்கு லால் பகதூர் சாஸ்திரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த பாக்கி தொகையை அவர் கட்டாததால நலவழித்துறை வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இவர் மீது அந்த பாக்கி தொகையை வசூல் பண்ணி செய்த மாதிரி கேட்டுக்கொண்டாங்க. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவர் மீது பாண்டிச்சேரி ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் வரி வசூல் சட்டம் 1970 படி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு எங்களுக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் நாங்கள் நோட்டீஸ் விட்டதில் அவர் வந்து பாக்கி தொகையான 60,000 ரூபாய் அவர் வந்து கட்ட வேண்டியது அசல் மட்டும். அதில் வந்து அவர் 35,000 தான் அவர் வந்து செலுத்தியிருந்தார் கடந்த மாதம் வரைக்கும். ஸோ அவர் இன்னைய தேதியில் அவர் பாக்கி தொகை அசல் மற்றும் வட்டி வந்து கிட்டத்தட்ட 1,08,000 ரூபாய் வந்து நிலுவையில் இருந்தது. அதன் மீது அவர் வந்து அவருடைய அசையும் சொத்து மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அசையும் சொத்தை அவர் வந்து அவருக்கு சொந்தமான வந்து PY01 BB 4696 செவரட் கார் ஸ்பார்க் மாடலு அவருடைய சொந்த கார், அதை நாங்கள் வந்து இப்போ பறிமுதல் பண்ணியிருக்கிறோம். அதன் மீது அவர் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த காரை வந்து அந்த ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் சட்டத்தின் அடிப்படையில் விற்பனை செய்யறதுக்கு முன்னாடி அவர் பாக்கி தொகையான 1,08,000 வட்டி மூலமாக கட்டிட்டாருன்னா நாங்கள் திரும்ப அவர்கிட்ட காரை ஒப்படைச்சிருவோம். புதுவை சேவாலயம் அறக்கட்டளை சார்பில் வில்லியனூரில் நடைபெற்ற பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுவை வில்லியனூர் வீரவாஞ்சி நகரில் மத்திய சமூக நல வாரியத்தின் கீழ் இயங்கும் சேவாலயம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சேவாலயம் அறக்கட்டளை நிர்வாகி சித்ரா சங்கர் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் நல அதிகாரி நிர்மலா சார்லஸ் நோக்க உரையாற்றிட சமூக நல வாரிய தலைவி ரேவதி பர்குனன் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமை உரையாற்றினார்.
முகாமில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பங்கேற்று உணவு விழிப்புணர்வு பற்றி சிறப்புரையாற்றிட ரோட்டரி எலைட் கிளப் ஏகநாதன், வைரம் ஃபிட்னஸ் வைரமணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து முகாமில் பயிற்சி பெற்ற மகளிருக்கு சான்றிதழ் வழங்கினர். நிறைவில் அறக்கட்டளை நிர்வாகி ராமதாஸ் நன்றி கூறினார். முகாமில் திரளான மாதர்கள் பங்கேற்று பெண் உரிமை பற்றிய விழிப்புணர்வை பெற்றனர். புதுவை மேட்டுப்பாளையம் பிப்டிக் தொழிற்பேட்டையில் உள்ள 32 தொழிலகங்களுக்கு உரிமத்தை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவை உழவர்கரை நகராட்சி நகரமன்ற கூட்டத்தில் மேட்டுப்பாளையம் பிப்டிக் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிலகங்களுக்கு உரிமம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 32 தொழிலகங்களுக்கான உரிமத்தை தொழிலகங்களின் உரிமையாளர்களிடம் வழங்கினார். கூட்டத்தில் உள்ளாட்சி இயக்குநர் ரவி பிரகாஷ், நகராட்சி ஆணையர் அழகிரி, அமைச்சரின் தனிச் செயலர் அசோகன், புதுவை சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் கனக சபாபதி, செயலாளர் பால், வருவாய் அதிகாரி சோமசுந்தரம், உழவர்கரை நகராட்சி ஆய்வாளர்கள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். 32 தொழிலகங்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டதன் மூலம் நகராட்சிக்கு 10,05,640 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினர் பெண் பத்திரிகையாளர் மீது நடைபெற்ற வன்கொடுமைக்கு கண்டனம் தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சார்பில் தலைமை தபால் நிலையம் எதிரில் சங்க தலைவர் சண்முக சுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மும்பையில் பெண் பத்திரிகையாளர் மீது நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனம் தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தை சங்க துணைத் தலைவர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினார். போராட்டத்தில் முற்போக்கு இலக்கியவாதிகள், கலை இலக்கிய அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பெண் பத்திரிகையாளர் மீதான பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவையில் 5 ரவுடிகளை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவிட்டார். புதுவையில் 44 ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய காவல்துறை அதிகாரிகள் கலெக்டருக்கு பரிந்துரை செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் சோலைநகர் அன்பு ரஜினி, உருளையன்பேட்டை மதன் என்கிற மதன்குமார், பிச்சை வீரான்பேட் சோழன், குரும்பாம்பேட் ஜெகன், மடுவுப்பேட் மகேஷ் என்கிற மகேஸ்வரன் ஆகிய 5 ரவுடிகளை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய காவல்துறைக்கு கலெக்டர் உத்தரவிட்டார். இதனையடுத்து சிறையில் உள்ள மகேஷ் என்கிற மகேஸ்வரனுக்கு குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதற்கான உத்தரவை போலீசார் சிறையில் வழங்கினர். மற்ற 4 ரவுடிகளை கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் போலீசார் பரிந்துரை செய்துள்ள அனைத்து ரவுடிகளும் குண்டர் சட்டத்தில் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுவை கீழூர் கிராமத்தில் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வில்லியனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை வில்லியனூரை அடுத்த கீழூர் கிராமத்தில் கடந்த 23ஆம் தேதி கழிவுநீர் கலந்த நீரை குடித்ததால் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டு கலியமூர்த்தி என்பவர் உயிரிழந்தார். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அப்பகுதியில் முறையான சுகாதார பணிகள் மேற்கொள்ளவில்லை என்று கூறி வில்லியனூர் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பிரிவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வில்லியனூர் தென்கோபுர வீதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நெட்டப்பாக்கம் கமிட்டி செயலாளர் முருகையன் தலைமையில் புதுவை பிரதேச செயலாளர் பெருமாள், செயற்குழு உறுப்பினர் நிலவழகன் மற்றும் மணவாளன், ஜெயபாலன் ஆகியோர் நோக்க உரையாற்றிய ஆர்ப்பாட்டத்தில் கீழூர் பகுதியில் உடனடியாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வழங்க வேண்டும், கீழூர் பகுதி முழுவதும் அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி போட வேண்டும், வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரியாங்குப்பம் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா கிருஷ்ண பஜனையுடன் கோலாகலமாக நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினமான ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் ஆரத்தி கீர்த்தனையும் தொடர்ந்து கிருஷ்ண பஜனையும் நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ கிருஷ்ணன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் பால், தயிர், வெண்ணெய், முறுக்கு, சீடை, அதிரசம், பழங்கள் என ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிடித்த பிரசாதங்கள் வைத்து நெய்வேத்தியம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை வில்லியனூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 150க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிக்காக வைக்கப்பட்டன. புதுவை வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் குப்பம்மாள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளி மூத்த ஆசிரியர் மதிவாணன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகளின் அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. கண்காட்சியை அந்த பள்ளியின் மாணவர்கள் மட்டுமின்றி பிற பள்ளி மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் பார்வையிட்டனர். கண்காட்சிக்கான ஏற்பாட்டினை வழிகாட்டி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுவை அரியாங்குப்பத்தில் உள்ள தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் அரசு மருத்துவமனை கண் மருத்துவ பிரிவு சார்பில் கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் தயாளன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பக்கிரிசாமி வரவேற்று பேசிட சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் செந்தமிழன் கலந்து கொண்டு தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் குறித்தும் கண் பாதுகாப்பு பற்றியும் விளக்கினார் மற்றும் கண்தானம் பற்றியும் கண்தானம் செய்யும் முறை குறித்தும் எடுத்துரைத்தார். நிறைவில் விரிவுரையாளர் ரேணுகா நன்றி கூறிய நிகழ்ச்சியில் திரளான மாணவியர் பங்கேற்று கண்தானம் பற்றி விழிப்புணர்வு பெற்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய BSNL ஓய்வூதிய சங்கத்தினர் தலைமை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய BSNL ஓய்வூதிய சங்கத்தினர் புதிய ஓய்வூதிய மசோதாவை திரும்பப் பெற வேண்டும், 78.2% பஞ்சப்படி இணைப்பை BSNL அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் உடனடியாக வழங்கிட வேண்டும், ஓய்வூதிய நிதியை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் சிவக்குமார் தலைமையில் மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் முன்னிலையில் தலைமை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் முத்துக்குமாரசாமி, சுப்பிரமணி, சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் விளக்க உரையாற்றிட திரளான ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ ஆனந்த பாண்டுரங்கன் சன்னதியில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுவை பிள்ளைத்தோட்டம் கெங்கையம்மன் கோவில் தெருவில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஆனந்த பாண்டுரங்கன் சன்னதியில் ஸ்ரீ கண்ணபிரான் பஜனை கூடம் சார்பில் 68ஆம் ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கோலாகல பெருவிழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ கோபாலகிருஷ்ணருக்கு திருமஞ்சனமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர் திருவீதி புறப்பாடு, மேலதாள இன்னிசை மற்றும் கிருஷ்ண பஜனையுடன் நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ கிருஷ்ண வேடம் அணிந்து வந்த குழந்தைகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.